ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த விளாக் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு, 2 வாரத்துக்கு மேலேயே ஆன மாதிரி இருக்குது. நம்ம விளாக் போட்டு இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, ஆடி 1 பிறக்க போது நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஆர்டரை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே எப்படி வீட்டு வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று அழுக்கு துணியெல்லாம் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சு காஞ்சிட்ருக்கு வெளியில். இன்றைக்கி பெஸ்ட்டெல்லாம் போட்டு ஊற வைக்கணும், தலகாணி உரம் எல்லாத்தையும். ஏன்னா கையில் என்னால் துவைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா சிந்தாமணி சாட்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம இன்றைக்கி அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இன்றைக்கி ஃபுல்லாக நான் அந்த ஒர்க்கு தான் செய்ய போகிறேன். சீக்கிரமாக முடிக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம பெட்ரூம்லேருந்து பார்த்துட்டு போயிடலாம். பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள். பெட்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது. அதெல்லாம் ஆர்டர் எடுத்தது, அதெல்லாம் டிஸ்பேச் பண்ண கவருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கவருக்குள்ளே இருக்கிறத டிஸ்பேச் பண்ணோம். சிந்தாமணி விளையாண்டுட்ருக்கேன். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அமௌண்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு அட்ரஸ் அனுப்பாமல் இருக்காங்க. நைட்டு படுக்கும்போது கீழே படுத்துக்கோம், பற்ற வச்சு இப்போ எப்படி கிடக்கு பார்த்தீங்களா நம்ம பெட்ரூம். லாவத்தை அப்படியே போட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் ஹாலை பார்த்தீங்கன்னா, ஹால் அதை விட கேவலமாக இருக்குது. டைனிங் டேபிள் மூளைக்கு ஒன்றா கிடக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, காய்கறியே இல்லை. தொடச்சிட்டேன். ஆனால் கிழங்கு இருக்குது. சாயங்காலம் ஏதாவது கிழங்கு வச்சு பண்ண முடியுமா ட்ரை பண்ணலாம். இப்போ சிந்தாமணி அங்கே விளையாண்டுட்ருக்கேன். நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம். இன்னும் வெளியில் போட்டிக்கோ கூட கூட்டல. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே போட்டிக்கோ கூட்டிடுவேன். விளக்கு உப்பு புளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதை விளக்கலவணும். நிறுத்தாங்க சாப்பாடு இன்றைக்கி ஊட்டாதனால இவ்வளோ சோறு வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். அடுப்பு பார்த்திங்கன்னா கிச்சனில் நான் அடுப்பு இந்த இதெல்லாமே காலையிலே சமைச்சி முடிக்கும் போதே நான் இது பண்ணிவிட்டேன். பசங்களை ஸ்கூல் காலேஜ் அனுப்பிட்டு தான் அது பண்ணுறேன். நல்லா நீட்டாக தொடச்சி விட்டு விளக்கி வச்சுட்டேன் பாருங்கள். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு, நம்ம ஃபேஸு தெரியும். இந்த பக்கம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்போட இதுவும் விளக்கி வச்சிட்டேன். ஆனால் இந்த இது மட்டும் என்னென்னு தெரில, துரு போகவே மாட்டேங்குது. இந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் தான் கொதிக்க வச்சேன். கரண்ட் அடுப்பு தொடச்சி விட்டேன் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் அந்த இதில் வைக்கிறனால அப்படியே சுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அண்டா கூட விளக்கி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. கிச்சன் மேல் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ்டு. இனி கீழ் ஒர்க்கு தான் இருக்குது. இப்போ இதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என்னென்ன போடணுங்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம போயிட்டு போர்வையை மிஷினில் போட்டு வந்துடலாம். அப்புறம் கிச்சனில் க்ளீன் பண்ணிக்கலாம். பூண்டை பாருங்கள், வில்லப்பையன் நைட்டு துவைச்சிட்டு எல்லாம் காய போட்டாச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே தான் கிடக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து போர்வெல்லாம் போடணும். இன்னும் வெளியே கூட்டலை. எங்கே போகிற? போயிட்டான், வெளியே போயிட்டான். குடுன்னு ஓடுறான் பாருங்கள். எல்லாம் மடித்து வச்சுருந்த காலையில் எழுந்திரிச்சிட்டு இப்போ அதெல்லாமே பிரித்து போட்டாச்சு. மேட்டே ஊற துவைச்சிக்கலாம். அவருக்கு இது ஒரு ஆனந்தம். மிஷினுக்குள்ளே கொஞ்சம் பார்ப்பாங்க, காலைல அவுத்து போட்ட துணி இருக்குது, அதை எடுத்து போட்டு இதை போட்டு அதையும் ஒன்றா போட்டு துவைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது லிக்விட் ஊற்றி ஊற வைக்கணும். நம்ம பாத்ரூமில் தான் தண்ணி வெளியே எடுக்கணும். ஆனால் மிஷின் வெளியே தானே இருக்குது. இதை போட்டு விட்டுலாம். இது போட்டு விட்டோன்னா அடுத்து கிச்சன் வேலைக்கு போயிடலாம். மிஷின் ஆன் பண்ணி விட்டோம். 43 மினிட் காட்டுது. அது ஓடட்டும். அதுக்குள்ளே நம்ம கிச்சனுக்கு போகலாம். இப்போ நம்ம தேய்ச்சி விளக்கிட்டோம். எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது பாருங்கள். புது விளக்கு மாதிரியே, புது பர்னர் மாதிரியே இருக்கா, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி உரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா அரிசி 5 டம்ளர் எடுத்திருக்கேன். 5 டம்ளர். உளுந்து 1.25 டம்ளர். 4க்கு 1 போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சிடலாம். பர்னர் அடுப்பில் ஃபிட் பண்ணியாச்சு. அரிசியும் உளுந்தும் கழுவி மூடி வச்சிட்டேன். விளக்கு இங்கே இருக்கட்டும். அப்புறம் சாமி கும்பிடும்போது எடுத்துக்கலாம். துணியெல்லாம் துவைச்சி வச்சு மாவு வச்சுட்டு வீடு கழுவிடலாம். இது என்ன வீடியோவா எனக்கு சொல்லாமல்? ஆடி ஒன்றைக்கு வீடு க்ளீன் பண்ணுறது, என்னென்ன வேலை பார்க்குறேங்கிறது. ஓஹோ ஹோ ஹோ, சரி நீ பண்ணு, நான் போய் டீ குடிக்கிறேன். என்ன பண்ணுற? எங்கள் அம்மா வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி முடிச்சு வச்சு அவ்வளோதான் ஒர்க்கு. அவ்வளோதான் ஒர்க்கு இருக்குது. என்ன சார் பண்ணுறீங்க? அம்மா அவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லுமா. என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லுன்னு சொன்னேன். அவன் பண்ணுற சேட்டைக்கு ஒரு வீடியோ. ஐயோ, அவனால் இன்னைக்கு நான் ரொம்ப திட்டுவாங்க. யார்கிட்ட? கமெண்ட்ல. ஏன்? ஃபோனில் தான் சவுண்ட் அதிகமாக வருதுமா, உங்கள் வாய்ஸே கேட்கல. அதுக்கு அவன் வாயவா கட்டி போட முடியும். செஞ்சு ஃபோனையை வச்சுட்டு வீடியோ போடாதீங்க, இல்லைன்னா அவனை மட்டும் தனியாக போடுங்க. சரி, அப்போ இனிமேல் பார்க்கலாம்.
அது போய் பாரு அந்த ஷார்ட்ஸை. சரி சரி அப்போ பார்க்குறேன். நீ பண்ணு, எனக்கும் பால் வாங்க டைம் ஆச்சு, நான் போகிறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என் பழைய ஃப்ரெண்ட். ஐயோ என்னமோ பண்ணிட்டு எவரும் கொடுக்காம கோச் மியூட் பண்ணிட்டேன். கேட்காதா? மியூட் பண்ணியா? இப்ப 3 அழுத்துறமா? இது என்னது? டெலிட் ஃபார் மீ. எனக்கு மட்டும் தான் டெலிட்டா? என்னோட பழைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இவர் வந்து ஸ்கூல் டீச்சரு. பாப்பா 4th படிக்கல இருந்து எனக்கு நல்ல 4th நிரு. லிட்டில் ஏஞ்சல்ல 4th சாரி சுத்தல அவர் அந்த ஸ்கூல் புரியல. அதனால வந்துட்டு அவர் மெசேஜ் பண்ணாரு. அதுவும் நான் பிசினஸ் நம்பரை கொடுத்தா பேசுறேன். சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா காசுல கத்தி விட்டது நானு. அவன் கட்டினாலாண்டா. ரெண்டு என்ன பண்ணி பாருங்க. அங்க பாருங்க. வீடியோ ஆக்கிட்டு இருந்தேன்னா பாப்பா அதே கேப்ல போன் எடுத்து வீடியோ. சரி ஓகே, இப்போ நம்ம சமையல் கட்டு போலாம். அம்மா சோறு போடலையாடா? டேய் அம்மா சோறு போடலையாடா? அம்மா நீ சோறு போடலையா அம்மா? அம்மா இது அள்ளி போய் குப்பையில போடுப்பா. ஹாய் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பார்க்க. ஹாய். ஹாய். வர சொல்லிட்டு இருக்கா. மெயில் என்னாச்சு? அக்கா போட்டுருச்சு. தயிர் வாங்கிட்டா? தயிர் இருக்குடா. இருக்கா? அப்போ தயிர் வடை. ஆமா ஏதாவது தயிர் ஊற்றி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீயே கொடுத்துட்டியா? இங்க பாரு, வடை சூடாக்குன்னு தெரியும்ல. எடுத்த உடனே சுட்டோட கீழே போட்டா. அவங்க யாராவது பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க பிச்சு ஊட்டினாங்க. திருப்பி எடுத்தா சூடா இருக்கு தெரிஞ்சு திருப்பி கீழே போட்டா. திருப்பி எங்க அம்மா எடுத்து அதை பிடிச்சி ஊட்டினாங்க. அடுத்த டைம் எடுக்க வந்தால சுடுதுன்னு தெரியுது இல்ல. 2 டைம் பட்டுட்டல. கம்முன்னு உக்காரு அப்படின்னு. சரி ஓகே, நான் இது சுட்டுட்டு வரேன். என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னமா பண்ணிட்டு இருக்க? பால் காய்ச்சிட்டு இருக்கேன். வடை சாப்பிட்டனால நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சோறு சாப்பிடலையா? சரி குங்குமப்பூ இருக்கு. எடுத்துட்டு வரேன். குங்குமப்பூ வந்து என் அத்தை பொண்ணு கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு போட்டு ஃபர்ஸ்ட் இப்பதான் குங்குமப்பூ கம்மியா 2-3 போட்டா போதும். அதுதான்டா இது. எனக்கு கோபம் சீசர் எடுத்துக்கோடா. என்னமா பண்ணிட்டு இருக்க? குங்குமப்பூ தான் போட்டு ஆராய்ச்சி பண்றேன். வந்து பாரு, இது போட்ட போதும் தானே? அது அதிகமா? ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா. ஏன் பாலே பாருங்க 6 லிட்டர் வச்சிருக்குது எங்க அம்மா. 7 லிட்டர் வச்சிருக்காங்க. 6 லிட்டர் வச்சிருக்காங்க. ஆமா 6 லிட்டர் பால். அது பசும்பால் தான், தண்ணி கலக்க முடியாது. அதனால இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கணும், தெம்பா இருக்கணும். அதுக்குன்னு 6 லிட்டர் பாலா? கலக்கி விடுமா? ஸ்பூன் கையில் எடுத்துட்டு வா பழம். என்ன பண்ணிட்டு இருக்க? தக்காளி வணக்கிட்டு இருக்கேன். ஓகே. இது வந்து இட்லி நேரமாக ஊற்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஆள் வந்து ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கு. இந்த டாப் நம்ம சேல் பண்ணுற டாப்பு தான். இது வந்து 499 கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பியூர் காட்டன், பாலிஸ்டர் கிடையாது, பியூர் காட்டன். நல்லா இருக்கு. தியாவுக்கு வந்துட்டு மாவு அரைச்சி நினைட்டு இட்லி தரேன்னு சொன்னா வந்துட்டு போயிட்டா, தூங்கிடுவதனால இந்த பக்கம் இட்லி, இந்த பக்கம் தக்காளி, இந்த பக்கம் நம்ம குடிக்க டீ. மோர் செய்யணும். ரக்ஷுக்கு உடம்பு சரியில்லை. ரக்ஷு வாய்ஸ் கேட்டாலே தெரியும், பயந்துடாதீங்க. ரக்ஷுக்கு உடம்பு சரியாதனால வாய்ஸ் அப்படி இருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு, இன்னும் ரக்ஷு இந்த நிரு வந்து குளிக்காம இருக்கான், குளிக்கல, ப்ரஷ் பண்ணாம இருக்கான். அதனால நம்ம இட்லி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து தியாவுக்காக சட்டுனா இட்லி ஊற்றியாச்சு. சரி நான் போய்
போயிட்டு வரேன். அம்மா ஃபோனை வாங்கிட்டு வந்தாச்சு. கண்ணா உனக்கு என்ன வேலைன்னா நான் இந்த வீடியோ இது பண்ணிட்டு இருப்ப அதில் இருக்க எல்லா கலெக்ஷனும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வை. ஓகே தான். நீ கருப்பாயிட்ட. கருப்பாயிட்டுமா? என் பேக்ல தான் போட்டேன். அவன் பாரு எங்கே போயிருப்பான். லண்டன் அமெரிக்காவை போவான். இப்போ நம்ம என்ன காய் வாங்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை. எதுக்கு கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி இவ்வளோ கருவேப்பிலை இருக்குன்னா ஜூஸ் அடித்து குடிக்கிறோம். என் பேக்குள்ள இதுக்கடியில் அங்கே தானே நீ இருப்பேன். இங்கே தான் இருப்பேன். கதை சொல்லிட்டேன். வெங்காயம் வாங்காமல் வந்துட்டு இது 2 நாள் போகட்டு வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் பழம் இதுக்கு போய் தானே. அக்கா இங்க வா. இந்த இங்கே இருக்கான் பாரு. அடி இங்க அங்கே தூங்குறான். புடி. இதை புடி நீ ஃபஸ்ட்டு போடு. இந்த காய் 260 ரூபா. லெமன் இந்த கண்ணு கிடச்சிது அதிலே எடு. லெமன் வந்து கிலோ 100 ரூபா. நீ போய் எடு, அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏம்மா எங்க இருந்து வருது பாரு. இங்கதான் அடியில படுத்துருக்கான்னு சொன்னேன். அடியில் எங்க படுத்துருக்குது? அந்த கவர் மூட்டுக்குள்ள இருந்து வருது. எதுக்கு இவ்வளோ லெமன் பார்த்தீங்கன்னா நைட் நான் டெய்லி ஜூஸ் அந்த இது குடிக்கிற வெயிட் லாஸ்க்கு அதுக்கு லெமன். இந்த வாழை மெரிக்கக்கூடாது, கையை குடிச்சிக்கிட்டோம். வாழை மண்ணி வச்சிருந்தேன்னா நினைச்சு பாரு. ஒன்றும் ஆயிருக்கா திருப்பி எனக்கு கடிச்சிருப்பான். வீச்சுன்னு கத்திருக்கோம். ஆடி மாதம் ஏன்டா பிறந்துச்சுன்னு இருக்கிறேன். என் முடியே பிச்சுட்டு போயிடுச்சு. ஆடி பிறந்து ஆடிட்டு இருக்கு. ஆடி பிறந்த அன்னைக்கு வாட்சில் தண்ணி அடிச்சுட்டு சுப்ரீம் மொபைலில் அக்கா வாட்ச் எப்படி கேள்வி பரவாயில்ல. கழிவை இதுக்குள்ள ஒன்று இருக்கு. அவன் அழுகலக்கா. இது இப்போ தாண்டா வந்தோம். அவ தூங்கிட்டு இருக்காதா? எந்திரிக்கிட்டோம். அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதே இருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறேன். கும்பிட்டீங்களா? காலையில் கும்பிட்டுக்கா. ஓகே டன். காலையில் குடிச்சிட்டு அவங்க வந்தாங்களே. ஆமாம். சாம்பார் அப்புறம் இப்போ சொல்லு. இது அவரைக்காய், இது கேரட்டு, கத்திரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், கேப்சிகம், கறி லீஃப், முட்டைக்கோஸ், பீட்ரூட், பீன்ஸு. இது பீன்ஸா மாதிரி இத்தனை பெருசுக்கு இருக்கு? இல்லைப்பா பயிறு. பயிறு என்ன பயிறு? தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு.